ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டான நேரத்தில் நம்ம காவேரி வெண்ணிலாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெண்ணிலாவை பார்த்ததும் தான் இங்கே நம்ம விஜய்க்கு உயிரே வருது. வெண்ணிலா உயிர் பொழைச்சது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் நம்ம இனி ஜெயிலுக்கு போக வேண்டாம், நம்ம நிரபராதின்றத கண்டிப்பாக வெண்ணிலா இப்போ அவள் வாயாலேயே சொல்லிடுவா அப்படின்ற ஒரு சந்தோஷம். இப்போது நம்ம வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இங்கே நீதிபதி இருந்துட்டு, சொல்லுமா, பாதிக்கப்பட்ட பெண் நீ, உனக்கு என்ன விபத்து நடந்தது, நீயா சூசைட் பண்ணிக்கிட்டியா, இல்லை உன்னை சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டுனது இந்த விஜயா, இல்லை வேறு ஏதாவது மர்மம் இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே நீதிபதி வந்து கேட்குறாங்க. நம்ம வெண்ணிலாவுமே விஜய் முகத்தை பார்க்குறாங்க. விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். வெண்ணிலா சொல்லு, வெண்ணிலா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா இருந்துட்டு, பசுபதி தான் என்னை மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டது, விஜய் வந்து ரொம்பவே நல்லவர், பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணமே, விஜயும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய்யா நாடகம் பண்ணிட்டு அவரோட சொந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக என்னை ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து நடந்ததை எல்லாத்தையுமே இங்கே நீதிபதி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம விஜய் வந்து நிரபராதி அப்படிங்கிறத கோர்ட்டே தீர்மானிச்சிருது. ரொம்பவே சந்தோஷம் நம்ம காவேரிக்கு. வெண்ணிலா வந்து சொன்ன மாதிரியே, அதாவது காவேரி கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம காவேரி, வெண்ணிலா, விஜய்னு எல்லாருமே கோர்ட்டுக்கு வெளியே இருக்காங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியுமே இருக்காங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வெண்ணிலா கிட்ட ரொம்பவே நன்றிம்மா, எப்படியோ என் பேரனை வெளிக்கொண்டு வந்துட்டேன், உனக்கு நாங்கள் எப்போவுமே நன்றி கடனாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா வந்து சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. காவேரி முகத்தை பார்க்குறாங்க. காவேரி இங்கே வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, வெண்ணிலா, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன், நான் உன்னையும் விஜயும் விட்டு விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் காவேரி, எதுக்காக நீ விலைக்கு போகணும், என்ன சத்தியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம காவேரி வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீங்கள் வந்து கேட்டுக்கணும், கண்டிப்பாக நீங்களும் வெண்ணிலாவும் தான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன் விஜய், என்னை மறந்துடுங்க, என்னை ஒரு கெட்ட கனவாக கூட நினச்சி மறந்துடுங்க விஜய், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து நேரடியாக விஜய்கிட்டயே சொல்லிடுறாங்க. இங்கே விஜயுமே, என்ன காவேரி, என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா, நான் வெளியே வராமலே இருந்திருக்கலாம், ஜெயிலுக்குள்ளவே இருந்திருக்கலாம், அங்கே இருந்திருந்தா கூட நான் சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன், இப்போ என்னடானா வெண்ணிலா கூட ஒன்று சேர்ந்து வாழு, நீ ஏதோ சத்தியம் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது காவேரி, உன்னை விட்டுட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அது எப்படி காவேரி, என்னை பிரியணும்னு உனக்கு மனசு வருது, அப்போது என் மேலே உனக்கு உண்மையான பாசமும் அன்பும் இல்லையா, உனக்கு இருக்குதோ இல்லையோ, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுகுறாங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு, காவேரி என்னம்மா இதெல்லாம், விஜய் உன் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீங்கள் வீடு மாறி வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் விஜயுமே எங்கள் வீட்டில் நிம்மதியாகவே இருக்கலை, உங்கள் கூடவே வந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் போர்ஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு போர்ஷன் எடுத்து அங்கேயே தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான், சாப்பாடு செய்யக்கூட அவனுக்கு தெரியாது, இருந்தாலும் ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், எல்லாமே உனக்காக தானே, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தானே, விஜய் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமா, இப்போ போய் நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறியே, அதை எப்படி விஜய் தாங்கிப்பான், ஏம்மா எதுக்காக இப்படியெல்லாம் விஜயை கஷ்டப்படுத்துகிற, விஜய் சந்தோஷமாக இருக்கணும், அவன் வாழ்க்கையை ஃபுல்லாகவே அவன் எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கணும், அவன் முகத்தில் சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம், ஆனால் இப்போ வரைக்குமே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா, முன்னாடியெல்லாம் விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவும் பாட்டியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழியே இல்லை, விஜயை ஜெயிலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக வெண்ணிலா கிட்ட சத்தியம் பண்ணியிருப்பாங்க, அந்த சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும், ஏன்னா குழந்தை சாட்சியாக சத்தியம் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம காவேரி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க, தாத்தா பாட்டி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி இல்லை, விஜயை ஜெயிலை விட்டு வெளியே கொண்டு வரணும், விஜய் ஜெயிலுக்குள்ளே இருந்து கஷ்டப்படக்கூடாது, அவர் சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டும்தான் நான் யோசித்து பார்த்தேன், அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு எனக்கும் ஆசை தான், ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு அது கிடையவே கிடையாது,
விஜய ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். அது மட்டுமே எனக்கு போதும். அவரு வெளியில சந்தோஷமா இருந்தாருன்னா, அதுவே எனக்கு போதும் பாட்டி. தயவு செஞ்சு விஜய நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. போடி போ கத்தவள! எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? விஜயோட மனச கஷ்டப்படுத்துறேன்னு தெரிஞ்சு தானே எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி எனக்கு வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. விஜய் இங்க பாருங்க எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. வெண்ணிலாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. வெண்ணிலா கூட சேர்ந்து சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனசு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. காவேரி ப்ளீஸ் காவேரி, எப்படி காவேரி உன்னை விட்டு நான் இருப்பேன்? இருக்க முடியுமா என்னால்? கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம குமரன் வந்து நம்பிராஜனை கூட்டிக்கிட்டு வராங்க. டூ லேட், ரொம்பவே லேட்டாகவே வராங்க. எப்படியோ விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நம்பிராஜன் வெண்ணிலாவை பார்த்ததுமே, வெண்ணிலா எப்படிம்மா இருக்க? நீ நல்லா இருக்கல? உன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் சாய்ச்சிக்கிறாங்க. என் அக்கா குடும்பம் தான் செத்து போயிட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ உயிரோடு இருக்கன்ற விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறமும் இந்த பசுபதி என்னென்னமோ பண்ணி உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே, அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். இங்கே பாருமா வெண்ணிலா, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருக்கவே வேண்டாம், நம்ம போயிடுவோம்மா வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெண்ணிலா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு போலீஸ் வந்து பசுபதியை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. பசுபதியை ஜெயிலுக்குள்ளேயுமே போட்டுடுறாங்க. இங்கே ராகினி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சார் ஒரே ஒரு டைம் என் அப்பாவை பார்த்து பேசிக்கிறேனே, தயவு செஞ்சு என்னை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இல்லைம்மா அவரெல்லாம் பார்க்கவே முடியாது, நீ எல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு வம்பு வரும், அதுக்கப்புறம் மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும், இப்படியெல்லாம் யாரையுமே நாங்கள் பார்க்க விட மாட்டோம், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. இருந்தாலும் நம்ம ராகினி வந்து போகவே போகிறதில்ல. இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க. சரிம்மா ஒரு 5 நிமிஷம் தான் நான் உனக்கு டைம் கொடுக்குவேன், அதுக்குள்ளே பேசிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. அப்பா நீங்கள் இல்லாமல் எப்படிப்பா நான் வெளியே இருக்க முடியும்? நீங்கள் ஜெயிலுக்கு வந்து கஷ்டப்படணுமா? எல்லாமே அந்த காவேரியால் தான், அந்த காவேரியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பசுபதியோ, இங்கே பாருமா ராகினி, நீ அழுகாத, நான் எப்படினாலுமே வெளியே வந்துடுவேன், நீ கவலையே படாதம்மா, அந்த காவேரியை உண்டு இல்லைன்னு பண்ணணும், அவ்வளோதாம்மா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், உன் வாழ்க்கைன்னு என் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை அவள் அப்படியே குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கா, அவளை சும்மா விட போகிறதில்லம்மா, நான் மட்டும் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு கச்சேரி ஆரம்பம் அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகினி இருந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா சீக்கிரமாகவே வெளியே வந்துடணும்ப்பா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த காவேரியை நம்ம பொலன்னு பொழந்து கட்டணும்ப்பா, அவள் உங்களவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டால, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா, பாவி அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கத்தி கதறி கதறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வந்து, இங்கே பாருமா உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் சார் என்ன தான் திட்டுவார், நீ வெளியே போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் தைரியமாக இருங்கப்பா, சீக்கிரமாகவே வெளியே வரத்துக்கு யாருக்கிட்டையாவது சொல்லி பேசி சீக்கிரமாகவே வெளியே வந்துருங்கப்பா, நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைப்பா, வெளியே நீங்கள் இல்லாமலும் என்னால் இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம கங்கா சாரதான்னு எல்லாருமே வந்துடுறாங்க. சாரதா வந்து காவேரி கிட்ட, ஏன் காவேரி உனக்கு எவ்வளோ தான் பட்டாலும் புத்தி அறிவே வராதா, நீ திருந்தவே மாட்டியா, அந்த வெண்ணிலா தான் அந்த விஜயை விட்டு போக மாட்டேங்கிறாள், நீ எதுக்காக இப்போது தொங்கிக்கிட்டு இருக்கணும், அந்த விஜயை நீ அத்து கழிச்சு விட்டுட்டு வந்துரு, அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, அவன் கட்டின தாலியை இப்போவே தூக்கி எறிடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி ஏற்கனவே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இங்கே வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா கூட நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், எப்பயாவது ஒன்று விஜய் மாறுவார், மனசு மாறுவாருன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது காவேரி
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த விஷயமுமே இங்கே விஜய்க்கு தெரியும். தன்னோட குழந்தைய விட்டுட்டு எப்படி விஜய் நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழ வருவார்? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. நம்ம பேசாமல் காவேரியையும் விஜயையும் ஒன்று சேர்த்து வச்சுடணும். அவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட பயங்கரமாக கெஞ்சி கதறி அழுகுறாங்க. வெண்ணிலா ப்ளீஸ் வெண்ணிலா, நீயும் நானும் ஒரு காலத்தில் லவ் பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அப்போவே முடிஞ்சு போச்சு. என்னென்னமோ நடந்துருச்சு. சுச்சுவேஷன் எல்லாமே திருப்பி போட்டுருச்சுமா. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. காவேரி இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது வெண்ணிலா. அது தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ. நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு வைக்கணும்னு மட்டும்தான் என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கே தவிர உன்னை என்னுடைய பொண்டாட்டியா ஒரு நிமிஷம் கூட என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி வெண்ணிலா அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் காவேரி கர்ப்பமாக இருக்கா. என்னுடைய குழந்தைய என்னுடைய வாரிசாக அவள் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி வெண்ணிலா நான் காவேரியை விட்டு விலகி வாழ முடியும்? உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? கண்டிப்பாக செத்தாலும் அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழவே மாட்டேன். அது எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம தாத்தா பாட்டி சாரதா கங்கான்னு எல்லாருக்குமே நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி என்னடி இது கூத்து? அப்போது நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம காவேரி ஒரு மாதிரி தயக்கத்தோடையே ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. என்னடி இதெல்லாம் எப்பத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், கங்காக்கா கர்ப்பமாகறதுக்கு முன்னாடியே நான் கர்ப்பமாயிட்டேம்மா. இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே இது வரைக்குமே சொல்லலை. இந்த விஷயம் நிவனுக்கு மட்டும் யதார்த்தமாக தெரிய வந்தது. அதுவும் நான் கோவிலில் நின்றுக்கிட்டு இருந்தப்போ மயங்கி விழ பார்த்தேன். அப்போ தான் நிவின் வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். அவரே கண்டுபிடிச்சாரு. மற்றபடி அவர்கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜய்க்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாதுமா நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்ம சாரதாவுக்கு ஒரு பக்கம் காவேரி மேலே கோபம் இருந்தாலுமே அவங்க கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது நீ கர்ப்பமாக இருக்கிற, இப்போ எப்படிடி நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? அதான் இந்த வெண்ணிலா குறுக்க நிற்கிறாளே, எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் நீ சமாளித்து விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் நீ என்னடி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. காவேரி எதுவுமே சொல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. எங்கள் பாருமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் குழந்தைக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா நான் இருப்பேம்மா. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஏக்கமும் இல்லாமல் நான் அந்த குழந்தைய பத்திரமா வளர்க்குவேன். எனக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு நிறையவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சாரதாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே விஜய் இருந்துட்டு, ஏன் வெண்ணிலா, காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சுமே நீ எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கே, ஏதாவது பேசு வெண்ணிலா, தயவு செஞ்சு என்னையும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கதறி கதறி அழுகுறாங்க. இங்கே தாத்தாவும் பாட்டியும், ஆம்பளை பிள்ளை இப்படி அழுந்துக்கிட்டு இருக்கான், அதை பார்த்துக்கிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா இருந்துட்டு, தயவு செஞ்சு எல்லாரும் பேசுறதை நிறுத்துறீங்களா? எனக்கும் கொஞ்சமாவது மனசாட்சி மனிதாபிமானம்னு இருக்குது. தயவு செஞ்சு ஆளாளுக்கு என்னை குத்தம் சொல்கிறத நிறுத்துங்க. விஜயை நான் லவ் பண்ணது முழுக்க முழுக்க உண்மை. விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றத நான் என் கனவாகவே வச்சுக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் தான் ஆயிருக்கு, விஜயும் நானும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இந்த பசுபதி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எல்லாம் அவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். இப்போது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய மனசை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்து, வெண்ணிலா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல வெண்ணிலா, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம வெண்ணிலா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், உன்னையும் காவேரியும் நான் பிரிக்கிறதுக்காக இப்போது நான் யோசிக்க கிடையாது. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். உங்கள் 2 பேரையும் நானே ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கையையும் பிடிச்சி நீங்கள் எப்போவுமே ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரியால் நம்பவே முடியல. வெண்ணிலா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, நான் எல்லாமே யோசித்து தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் நான் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக குழந்தை குட்டி குடும்பம்னு நல்லா சந்தோஷமாக வாழலாம்
வாழலான்ற மாதிரி இங்கே வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். தாத்தாவும் பாட்டியும் நினச்ச மாதிரி நம்ம விஜய் வந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க போகிறாரு. அதை தான் நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா கிட்டேயுமே போயிட்டு நன்றி சொல்கிறாங்க. வெண்ணிலா, ரொம்பவே நன்றிம்மா. என் விஜய் சந்தோஷமாக இருக்கணும், காவேரியை கூட அவன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ கடவுளை வேண்டியிருக்கேன். இப்போது எல்லா பிரச்சனையுமே சரியாகி வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இப்போது நீ தெளிவாக தானே முடிவு எடுத்து இப்போ சொல்லியிருக்க. ஆமாம் பாட்டி, நான் இப்போது தெளிவான முடிவு தான் எடுத்திருக்கேன். விஜய் காவேரி நடுவில் நான் இருக்க போகிறது கிடையாது. அவங்க குடும்பமாக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் கூடவே இங்கே நம்ம வெண்ணிலா வந்து போயிடுறாங்க. ஒரு சூப்பரான முடிவு எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியும் விஜயும் கையை கோத்துக்கிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாரதாவுமே மனசு மாறிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, விஜய் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்கே காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இங்கே பசுபதியை பார்த்து பேசுகிறாங்க. என்ன பசு, எப்போவுமே நீ கண்ணு முன்னு தெரியாமல் நேராக போய் செவுத்துலேயே முட்டி மூக்கை உடச்சிக்கிறல்ல பசு. இங்கே பாரு பசு, எப்பவுமே நல்லது மட்டும்தான் ஜெயிக்கும். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணால் கடவுள் வந்து அதை விட டபுள் மடங்காக நமக்கே கெடுதல் பண்ணிடுவாங்களாம். நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கணுமா. அதனால் மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியலனாலுமே பரவாயில்ல, கெடுதல் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் அதாவது நீயே புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எவ்வளோலாம் கெடுதல் பண்ணியிருக்க. இப்போது எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் இப்போது உங்களை களி சாப்பிட வச்சுட்டாரே, இனிமே ஜெயிலை விட்டு பக்கம் கூட வர முடியாது பசு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. பசுபதிக்கு பயங்கர டென்ஷன் ஏறுது. ஏய் காவேரி, ஓவராக பேசிக்கிட்டு இருக்காதடி. இங்கே பார், எண்ணி 2 நாளில் நான் வெளியே வரேன். வெளியே வந்து இருக்குடி உனக்கும் இந்த விஜய்க்கும், உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்கிறாங்க. இங்கே பாரு பசு, சும்மா என்கிட்ட சவாலெல்லாம் விடாத. எப்படியும் சவால் விட்டாலுமே கடைசியில் ஜெயிக்க போகிறது நான் தான். லாஸ்ட்டில் முகத்தில் கரியை பூசிக்க போகிறது நீ தான். எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட சவாலெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க? அந்த தகுதியெல்லாம் உனக்கு இல்லை பசு அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. ஏய் காவேரி, உன்னை பார்க்கவே எனக்கு அப்படியே கடுப்பாக வருதுடி. உன்னை அப்படியே அதாவது எரிச்சு கொல்லணும் போல் இருக்குடி, அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, டேய் ஏன் பொண்டாட்டியை எரிச்சு கொன்னுடுவியா? உன்னை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சியா? இங்கே பார், இப்படி உப்புன்னு ஊதுனா போய் செவுத்தில் ஒட்டிப்ப. அதே மாதிரி தான் என் பொண்டாட்டி ஏதாவது நீ பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளவே உன்னை கொன்று போட்டுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே. இந்த காவேரிக்கு என்ன தான் நம்ம கெடுதல் செஞ்சாலுமே அவளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது. இவளை இப்படியே விட்டுறக்கூடாது. சீக்கிரமாக ஜெயிலை விட்டு வெளியே வந்து காவேரிக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அவளை சந்தோஷமாகவே வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து நினைக்கிறாங்க. எங்கள் காவேரி இருந்துட்டு, சரி பசு, நாங்கள் போகிறோம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நானும் விஜயும் ஊரையே சுற்றி பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும். என்ன ஒன்று, அதை பார்க்குறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல, நீ ஜெயிலுக்குள்ளே இருக்குல்ல, அதை சொன்னேன். சரி பசு, பாய், போயிட்டு வரேன். நைட்டுக்காக களி போடுவாங்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பசுபதி அந்த ஜெயிலோட கம்பியை பிடிச்சி பயங்கரமாக ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவத்துக்கு கத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் இருந்துட்டு, என்னடி பொண்டாட்டி, இப்போ உனக்கு சந்தோஷமா? நீயும் நானும் ஒன்று சேர்ந்துட்டோம். வெண்ணிலாவுமே நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிட்டா நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்றுனா, வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அவள் எதுவுமே வேணான்ற மாதிரியே அவங்க மாமா கூடவே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க.
காவேரி இருந்துட்டு, கவலைப்படாதீங்க, அவங்க மாமா ஊர் தான் நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியும்ல, அவங்க வீட்டுக்கே போயிட்டு நம்ம அடிக்கடிக்கு பார்த்துட்டு வருவோம். அதே நல்ல சம்மந்தம் அமைஞ்சாலுமே அதை கேட்டுட்டு வரத்துக்காக வெண்ணிலாவுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி நம்ம போயிட்டு கேட்டு என்ன ஏதுன்னு அவளுக்கு நல்லது பண்ணிடுவோம். அவளும் நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு நல்லாவே புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி, நம்ம வீட்டுக்கு போவோம், எனக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுமே ரொம்ப நாள் ஆகுது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு, வாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு வயிறார சமைச்சு போடுறேன், உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம விஜய்க்காக நம்ம காவேரி சமைச்சு விஜய்க்கு பரிமாறுறாங்க. இனி என்ன நடக்கும்?